போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். அந்த கிறிஸ்டல் பற்றி என்னது, இந்த டிராகன், இந்த டுவாலன், அதை பற்றின நிறைய கதைகள் நம்ம தெரிஞ்சுட்டு இருந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கதாநாயகி வந்து இந்த கிறிஸ்டலை தூய்மைப்படுத்துறதுக்கான சக்தி உங்களுக்கு இருந்திருக்கும். அதையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வென்டி அப்படிங்கிற ஒரு பாடகரை சந்திச்சிருப்போம். அவன் தான் நமக்கு நிறைய கதையெல்லாம் சொல்லியிருப்பான் அந்த டிராகனை பற்றி. அதுக்கப்புறம் அவன் வந்து டக்குன்னு வந்து ஓடி வந்துருப்பான். அந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு உடனே ஓடி வந்துட்டு இருப்பான். இப்போ அவனை தேடி நம்ம திருப்பி இங்கே வந்திருக்கோம். அவன் வந்து ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் நின்றுட்டு இருக்கான். நம்ம போய் அவனை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜென்ஷன் இம்பாக்ட் ஆர்கான் ஸ்டோரிஸ் பார்ட் 5 ஆன் அருண் தமிழ் கேமிங். இப்போ நம்ம கதாநாயகி போய் வெண்டியை பார்க்குறாங்க. வெண்டியில் பார்த்தோன்னே முதல் வார்த்தை என்ன கேட்குறான்னா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம கதாநாயகி பார்த்து கேட்குறான். அதுக்கு நம்ம கதாநாயகி சொல்கிறாங்க, நான் எனக்கு வந்து காற்றின் கடவுள் பார்பேடஸை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி அவனை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு வெண்டி வந்து என்ன சொல்கிறான்னா, காற்றின் கடவுள் பார்பேடஸா, அவர் மறைஞ்சு போய் பல காலம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறான். இதுக்கப்புறம் வெண்டி என்ன சொல்கிறான்னா, லியூவே மற்றும் இனசுமா ரெண்டுமே வேறு வேறு தேசங்கள். அந்த 2 தேசத்தை சேர்ந்த புவி மற்றும் எலக்ட்ரோ, அதாவது ஜியோ மற்றும் எலக்ட்ரோ கடவுள்கள் இன்னும் வந்து இருக்காங்க. ஆனால் வந்து மான்ஸ்டரை சேர்ந்த அந்த காற்றின் கடவுள் பார்பேடஸை பார்த்து பல காலம் ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீ ஏன் காற்றின் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிற, அதாவது டுவாலின் சம்மந்தப்பட்ட விஷயமா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறான் கதாநாயகியை பார்த்து. அது கதாநாயகி சொல்கிறாங்க, ஆமாம், எனக்கு வந்து டுவாலினோட கடந்த காலத்தை பற்றி எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வெண்டி சொல்கிறான், எனக்கே ஆர்வமாக இருக்குது, எப்படி எல்லாரும் ஸ்டார்ம் டவரை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒருத்தருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு விதமான கோணம் இருக்கும்ல. ஒருத்தர் நல்லவன் நினைப்பான், இன்னொருத்தர் கெட்டவன் நினைப்பான், அந்த மாதிரி சொல்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, நான் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, என்னோட வருகையை வந்து பிடிக்காத சில பேர் இங்கே இருக்காங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி யாரா இருக்கான்னு திரும்பி பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசமான உயிரினம் இருக்குது. அதோடைய பேர் வந்து புயலுடைய கண் அப்படின்னு அதுக்கு பேர் பார்த்தா புயலோட கண் அப்படின்னு அது பேர் போட்டிருக்கு. அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே பைமான் சைடில் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான உயிரினம் இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன உயிரினடா இது, ஒருவேளை இது வெண்டி தான் தாக்க வந்திருக்குமோ அப்படின்னு நம்ம பைமான் வந்து யோசிக்குது. ஒரு வழியாக சண்டையெல்லாம் முடிச்சுட்டு வெண்டி சொல்கிறான், நீ வந்து அந்த டிராகனை பற்றி உன்ட்டு யாரோ சொன்னாங்கன்னு சொன்னில்ல, என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கதாநாயகி பார்த்து கேட்குறாங்க. நம்ம கதாநாயகியும் சொல்கிறாங்க, அதாவது அவங்க சொல்கிறாங்க, நமக்கு பிளாக் ஸ்க்ரீன் போட்டான், அவன் வந்து இந்த லீஸா சொன்னதை பற்றி சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு. உங்களுக்கு அது என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியும்னா பார்ட் 3 வந்து நம்ம அதை பற்றி போட்டிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம அதையும் சொன்னோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால தான் நான் இப்போ சொல்லலை. அப்புறம் வெண்டி வந்து என்ன சொல்கிறான்னா, அவள் எதுவும் தப்பாக சொல்லலை, அதாவது லீஸா வந்து எதுவும் தப்பாக சொல்லலை, அவங்க சொன்னதெல்லாம் சரிதான். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, அவங்க 2 பேருமே வேறு வழியே இல்லை அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு ஒருத்தர் எதிர்த்து நின்னாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் மேற்கொண்டு வெண்டி சொல்கிறான், அந்த டிராகனுடைய வெறுப்புக்கான காரணம் மக்கள் வந்து அந்த 4 காற்றுகன் கோயில் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வழிபடாததோ இல்லைன்னா அது அதோட இயற்கையான சுபாவமும் இல்லை, மாறா அதுக்கு மேலே இருந்த மரியாதை வந்து குறைஞ்சதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டிராகன் வந்து சும்மா இல்லை, மான்ஸ்டர் நகரத்தையே காப்பாற்றுறதுக்காக தான் அது முன்னே போய் நின்று சண்டை போட்டு அதுக்கு அந்த பிரச்சனையும் வந்துச்சு. இருந்தாலும் அதுக்கப்புறம் மக்கள் வந்து அது மேலே ஒரு மரியாதை வந்து ஃபுல்லாக குறைஞ்சிட்டதுனால தான் அதுக்கு வந்து அந்த ஒரு வெறுப்பே வந்தது. எவ்வளோ பண்ணாலும் இவனுக்கு வந்து நம்ம மேலே வெறுக்கிறானுங்களே அப்படின்ற மாதிரி அது நினைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கருப்பு ரத்தம், அதாவது நம்மளுடைய டிராகன் வந்து இந்த மான்ஸ்டரை அழிக்க வந்த ஒரு டிராகன் கூட சண்டை போட்டுச்சு இல்லையா, கெட்ட டிராகன் கூட, அந்த கெட்ட டிராகனோட ரத்தம் எப்படியோ இந்த நல்ல டிராகனோட உடம்புக்குள்ளே வந்துருச்சு. அந்த ரத்தம் அதை பல வருஷமாக துன்பத்தில் வந்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த கருப்பு ரத்தம் தான் அதை வந்து ஒரு தவறான பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு எபிஸ் மேஜுக்கும் வந்து உதவுது. எபிஸ் மேஜோட உடனே நம்ம கதை சொல்கிறாங்க, அபிஸ் மேஜா, இதை வந்து நான் மாஸ்டரில் யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெண்டி சொல்கிறான், ஆமாம் கரெக்டு தான், அவங்க எல்லாமே வந்து அபிஸ் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பை சேர்ந்தவங்க. இந்த கூட்டமைப்பு வந்து மனுஷங்களே இல்லாத ஒரு கூட்டமைப்பு, அதாவது மனுஷங்க அதில் இருக்கவே மாட்டாங்க, வேறு சில உயிரினங்கள் தான் அதில் இருக்கும். வெண்டிக்குமே வந்து இவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்றதெல்லாம் தெரியாதாமா, ஆனால் வந்து அவங்களுக்கு மனித குலத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹிலிச்சுரல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த அபிசாரர் சொல்கிறத அப்படியே கேட்குமா, அவங்களுக்கு வந்து இதை போய் அடினா போய் அடிக்கிறது, அதுமாரி அவங்க சொல்கிற வேலையை அப்படியே செய்யுமாமா. அதுக்கப்புறம் வெண்டி வந்து அவனை பற்றி சொல்கிறான், அவன் இந்த மரத்துக்கு முத வரத்துக்கு முன்னாடி அவனை வந்து ஒரு மாதிரி ரொம்ப தனித்து இந்த டிராகன் மரத்தை ரொம்ப தனியாக சுகமாக சுற்றிட்டு இருந்தானாமா. ஆனால் அவனுக்கு இந்த மரத்துக்கடையில் நிற்கும் பொழுது இங்கே இருக்கிற இந்த காற்று, இங்கே இருக்கிற இந்த வாசனை, அது எல்லாமே அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மிகப்பெரிய மரத்துக்கு கீழே நிற்கும் பொழுது இவனே வந்து அந்த கிறிஸ்டல் எப்படி தூய்மைப்பட்டுச்சோ அதேமாதிரி இவனும் வந்து அவனுக்குள்ளே இருக்கிற விஷம்லாம் போய் தூய்மைப்படுற மாதிரி உணர்றான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் பைமான் கேட்குறான், உனக்குள்ளே எப்படி விஷம் வந்துச்சு அப்படின்னு பைமான் கேட்கும் பொழுது அதுக்கு வெண்டி என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து இந்த டிராகன் கிட்ட பேசுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது முயற்சி பண்ணிட்டு இருந்தான் இல்லையா, அந்தமாரி அவன் பேச முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கதாநாயகி வந்து டக்குன்னு ஏதோ சத்தம் தடவை அந்த டிராகன் வந்து டிஸ்டர்ப் ஆகி போயிடுச்சு. அதுமாரி அது வந்து குறுக்கிடப்பட்டதுனால தான் வந்து எனக்கு அந்தமாரி விஷம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து அதோட சாபத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தான். அப்போ
அப்போ தான் நம்ம கதாநாயகி வந்து ஏதோ வழியில் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அவனை. உடனே நம்ம கதாநாயகி அது நான் தான் அப்படின்னு சொல்லுவது, ஆமாம் எனக்கு தெரியும் அது நீ தான், நீ அந்தமாரி டிஸ்டர்ப் பண்ணிடல, அதுக்காக வந்து இப்போ நீ என் கூட மான்ஸ்டரில் இருக்கிற கத்தீட்ரல் அதாவது சர்ச்சுக்கு வா அப்படின்னு சொல்கிறான். ஏன் நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னு கேட்கும்பொழுது ஒரு புனித யாழை வந்து வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்கிறான். என்ன யாழ், அதை வச்சு இவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இப்போ அந்த புனித யாழை பற்றி வெண்டிட்டு சொல்கிறான். அந்த புனித யாழ் வந்து காற்றின் கடவுள் பர்பேடஸ் வந்து யூஸ் பண்ணதாமா, மான்ஸ்டரில் அது வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதை யூஸ் பண்ணி அவன் வந்து இந்த டிராகனை வந்து ஒரு சகஜ நிலைக்கு வந்து இந்த கோவமாக வந்து இந்த ஊரை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து அதை ஒரு சகஜ நிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா காற்றின் கடவுளுமே அதை இசைச்சு தான் வந்து அந்த டிராகன் கிட்ட பேசியிருப்பார். பைமான் கேட்குறான், இது வந்து அந்த டிராகனை வந்து மேற்கொண்டு இந்த சேர்த்து ஏற்படுத்த விடாமல் தடுக்குமா அப்படின்னு கேட்கும்போது வெண்டி சொல்கிறா, கண்டிப்பாக நான் தான் இந்த உலகத்தில் சிறந்த பாடகர், எனக்கு தெரியாத ஒரு பாட்டு கூட கிடையாது, கடந்த காலமாக இருக்கட்டும், நிகழ்காலமாக இருக்கட்டும், எதிர்காலமாக இருக்கட்டும், எல்லா பாட்டுமே எனக்கு தெரியும் அப்படின்னு வெண்டி சொல்கிறான். அடுத்து வந்து பைமான் கேட்குறான், எப்படி நம்ம அந்த புனித யாழை எடுக்க போகிறோம் அப்படின்னு பைமான் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து நம்ம பாடகர் வெண்டி என்ன சொல்கிறாருன்னா, அந்த புனித யாழ் வந்து இந்த கோவிலுக்குள்ளே தான் எங்கேயோ ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது, சர்ச்சுக்குள்ளே தான் எங்கேயோ பாதுகாப்பாக இருக்குது, நான் போய் உள்ளே பார்க்க போகிறேன், உனக்கு வேணால் நீயும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டி பாட்டு உள்ளே போகிறான். உள்ளே போய்ட்டு ஒரு கன்னியாஸ்திரி கிட்ட போய் பேசுறதுக்காக போகிறோம். இந்த மாதிரி போய்ட்டு வணக்கம் சிஸ்டர் சொன்னோன்னே உடனே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காற்றின் கடவுள் வந்து உன்னை ஆசீர்வதிக்கட்டும், உனக்கு வந்து என்னடா கண்ணா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. வெண்டி உடனே சொல்கிறான், இந்த மாஸ்டர் நகரத்துடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து அதை காப்பாற்ற எனக்கு ஒரு ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க வந்து ஓ நல்ல விஷயம், ஆனால் வந்து நைட்ஸ் ஆஃப் ஃபெவனிஸ் கிட்ட அதாவது இந்த ஜீன் அந்த மாதிரி ஆளுகிட்ட தானே போய் சொல்லியிருக்கணும், இந்த வந்து ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது உடனே வெண்டி வந்து சிரிச்சுட்டு, ஏன்னா உங்களால் எனக்கு உதவ முடியும், நீங்கள் வந்து எனக்கு அந்த புனித யாழை கடனாக தருவீங்களா, அதை வச்சு என்னால் அந்த ஸ்டாம்டர் அதாவது அந்த டிராகனுக்கு உதவ முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு சிஸ்டர் சொல்கிறாங்க, கொஞ்சம் வெளியே போகிற வழியை பார்க்குறியாப்பா அப்படின்னு கேட்டேன். வெண்டி நிச்சயமாக அந்த பதில் எதிர்பார்க்கல. உடனே சிஸ்டரே கண்டினியூ பண்ணுறாங்க, அது ஒரு தீய டிராகன் தான், ஆனால் ஆக்டிங் கிராண்ட் மாஸ்டர் ஜீன் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி எதுவுமே நிற்காது அப்படின்னு சொல்கிறான். அதாவது அவங்க அந்த டிராகனையும் எதிர்க்கணும்னு முடிவு பண்ணாலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வெண்டி சொல்கிறேன், அதெல்லாம் சரியில்லை, இந்தமாரி பண்ணால் அந்த டிராகன் செத்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அடுத்த அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க, அந்த முட்டாள் டிராகன் வந்து காற்றுக்கே வந்து துரோகம் பண்ணிடுச்சு, காற்றின் கடவுள் கூட அதை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெண்டி வந்து நான் அவங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லியும் முடியாது, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ளே அவங்க நினச்சிக்கிறாங்க வந்து வெண்டி கேட்குறாங்கல்ல அதுக்கு வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம வெண்டி என்ன சொல்கிறான், வேறு வழியே இல்லை, உண்மையை நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தாண்டா காற்றின் கடவுள் பார்பேடோஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்ன ஆச்சரியமாக இருக்கா, ஆனந்த கண்ணீர் வருதா நீங்கள் இத்தனை நாள் கும்பிட்டுட்டு இருந்த கடவுளை பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்குறான். அவங்களாம் கண்டிக்கவே இல்லை. சிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்க, சரி கிளம்பா தம்பி எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டோடனே பாவம் நம்ம வெண்டிக்கு தான் தலை தொங்கிருச்சு. உடனே வந்து வெண்டி கதாநாயகிட்ட போயிட்டு ஒன்றும் வேலைக்கு ஆகலை, இருந்தாலும் எனக்கு வேண்டிய இது தெரிஞ்சுக்க வேண்டியதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க வந்து புனித யாழ் வந்து கத்தீட்ரலில் இல்லை அதாவது சர்ச்சில் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லலை, அப்படின்னா அது உள்ளே தான் இருக்குது, நீ தான் வந்து நைட்ஸ் ஆஃப் ஃபெவனிஸில் வந்து ரொம்ப பிரபலமான ஆள், நீ போய் கேட்டுப்பாரு, ஒன்று வந்து ஒரு முயற்சி பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இப்போ நம்ம கதாநாயகி தானே ஊரெல்லாம் காப்பாற்றி கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபேமஸாக இருக்காங்க, அதனால் அவங்கள போய் கேட்க சொல்கிறோம். நம்ம கதாநாயகியும் போகிறாங்க கேட்குறதுக்கு. ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கதாநாயகி போய் கேட்டும் வந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அவங்க வந்து சிம்பிளாக என்ன கேட்டாங்கன்னா, இதெல்லாம் வந்து எல்லாராலாம் ஈஸியாக அந்த புனித பார்க்குறதுக்கோ பிரயோகப்படுத்துக்கோ விட மாட்டோம், இதுக்கு வந்து நம்ம ஆக்டிங் கிராண்ட் மாஸ்டர் ஜீன் வந்து சைன் போட்ட டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம கதாநாயகிட்ட அதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னா என்னோட பிஸி ஹவர்ஸை வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அது இருந்தால் வாங்கன்ட்டாங்க. இதை போய்ட்டு கதாநாயகி நம்ம வெண்டிக்கிட்ட சொல்ல, எனக்கு ஏற்கனவே தெரியும் கண்டிப்பாக அது வேலைக்கு ஆகாதுன்னு அப்படின்னு சொன்னோடனே பைமான் உனக்கு தெரியுமா, அப்புறம் இதுக்கடா எனக்கு தேவையில்லாமல் அமிச்சு அப்படின்னு பைமான் கேட்கும்பொழுது, நான் வந்து இந்த மிக பிரபலமான கதாநாயகியோட செல்வாக்கு இவங்களுக்கு மத்தியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறான். அப்புறம் வள சில தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க. இதனால் மெயின் என்னென்னா, நம்ம வந்து நம்மளால் அது கடனாக வாங்கிக்க முடியலன்னா நம்ம அது திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டி சொல்கிறான். திருடுறதெல்லாம் தேவையில்லை, செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகி சொல்லும்பொழுது உடனே வெண்டி சொல்கிறான், பாத்தியா தனியாக விட்டு போகிற பாத்தியா, பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, ஓடி விளையாட பாப்பா, கூட வந்தவனை பிரச்சனைன்னு வந்தவனே தனியாக விட்டு ஓடாத பாப்பான்னு சொல்லியிருக்காரா. இது இல்லாமல் வெண்டி வந்து இன்னொன்று சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு என்னை விட திருடுறதுக்கு நீ தான் ரொம்ப சூட்டபிளான ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து பாடுறதை தவிர வேறு எந்த ஒரு தனித்திறமையும் என்கிட்ட கிடையாது, ஆனால் உன்கிட்ட நிச்சயமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலையை என்னை பிடிச்சிட்டானுங்கன்னா நான் வந்து வெளியே ஏதாவது சொல்லி வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், ஆனால் நீ வந்து இந்த ஊரில் ரொம்ப பிரபலமான ஆள், இந்த ஊரை வந்து காப்பாற்றுறதுக்காக நீ நிறைய முயற்சிலாம் பண்ணியிருக்க, காப்பாற்றியும் இருக்க, ஏன்னா டிராகன் கிட்ட இவங்க தானே காப்பாற்றினாங்க, அதனால் வந்து நீ ஈஸியாக வந்து போலீஸ்லேருந்து தப்பிச்சு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறான். போலீஸ் அப்படின்னு சொல்ல போகிறீங்க, போலீஸ் கிடையாது, நைட்ஸ் வீரர்கள் தான் இங்கே இருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு
நீ என்ன சொல்கிற கதாநாயகி சொல்லு அப்படின்னு கேட்கும்பொழுது உடனே கதாநாயகி வந்து இல்லை என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கதாநாயகி வந்து வெண்டி பார்த்து கேட்குறாங்க, நீ தான் பார்பேடோஸா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது காட்டின் கடவுள் பார்பேடோஸான்னு கேட்குறாங்க. ஒருவேளை நீ தான் அந்த கடவுளாக இருந்தீங்கன்னா எங்களால் இந்த மாரி உன்னை தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு நம்ம கதாநாயகி சொன்னோடனே வெண்டி கேட்குறான், நான் கடவுளாக இல்லையா அப்படிங்கிறத வச்சு ஏன் உன்னோட முடிவு இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பைமான் சொல்கிறான், நான் வந்து உனக்கு கதாநாயகியோட பின் கதையை நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா வந்து அந்த உண்மையிலே அந்த கடவுள் பிரச்சனை அப்படிலாம் இருக்குல்ல, அந்த கடவுள் தான் என்னோட பிரதரை தூக்கிட்டு போயிருப்பாங்க, அதுக்காக தான் இவங்க கடவுளை தேடுறாங்க இல்லையா, அதெல்லாம் உனக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு பைமான் சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கதாநாயகி இன்னொன்று சொல்கிறாங்க, நீ உண்மையிலேயே கடவுளாக இல்லாட்டி எனக்கு வந்து டிராகன் அந்த டுவால் எனக்கு வந்து உதவணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதோடு நிறுத்தாமல் அன்னைக்கு ராத்திரியே நம்ம கதாநாயகி வந்து திருடுறதுக்கு வந்திருக்காங்க. அந்த புனித யாழ் வந்து அந்த சர்ச்சோட அடித்தளத்தில் இருக்குது. அங்கே வந்து நம்ம கதாநாயகி வந்திருக்காங்க. அங்கேயும் எக்கச்சக்க பேர் காவலுக்கு இருந்தாங்க. எல்லாருக்கனாலையும் மண்ணை தூவிட்டு இல்லை வாரி கொட்டிட்டு எப்படியோ அந்த புனித யாழ் இருக்கிற அறைக்கு போயிட்டாங்க. சரி வந்துட்டுமே அந்த செல்லத்தை தூக்கிடலாம் அப்படின்னு பார்த்தா கபால்னு நம்ம திருட வந்த இடத்துல நம்ம திருட வந்த பொருளை நம்ம கண்ணு முன்னாடியே இன்னும் ஒரு திருடிக்கிட்டு போகிறா. நம்ம கதாநாயகி அவளையே கப்புன்னு அமைக்கிடலான்னு வரும்பொழுது அவள் மறைஞ்சு போயிடுறா. அதே நேரத்தில் வந்து காவல் அதிகாரி நம்மளை வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிக்கல பார்த்துட்டான். உடனே நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? கரெக்ட், ஓடணும். அதை தான் நம்ம கதாநாயகியும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம கதாநாயகி காவலர்கிட்ட மாட்டினாங்களா இல்லையா, திருண்டு போனவன் யார் அப்படிங்கிற எல்லாத்த பற்றியும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். See you soon.